கேளடா பாரத நாட்டு வீரகுமாரன் கனகராஜன் கதையை பில்டிங் கான்ட்ராக்டரின் கதையை நல்ல கான்ட்ராக்டரின் கதையை ராஜராஜன் பெயரில் அவர் பாலங்கள் கட்டுகிறார், பல பிளாட்டுகள் கட்டுகிறார், பல பில்டிங் கட்டுகிறார். அதை பின்னர் அவரே மக்கள் தலையில் கட்டியும் விட்டாரே. அவன் எங்க பிரதரு? ஐயா கூப்பிடுறாரு. வா பிரதரு, வா வா. இவனை போய் பிரதர்னு சொல்றீங்களே, ரவுடி வடுவா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தின்னு தின்னு. இது நாய் பிஸ்கட் சார். நாய் பிஸ்கட்னு தெரிஞ்சே தந்தம் பிரதரு. உனக்கு விசுவாசம் குறைஞ்சு போனதால மாதர் மன்ற சிஸ்டர்ஸ் கையால உத வாங்கி தப்பி ஓடி வந்திருக்கு. என்கிட்ட உனக்கு விசுவாசம் இருந்திருந்தா எனக்காக உயிருக்கு துணிஞ்சு போராடிட்டு வந்திருப்ப சார். நாய இந்த வளையல போட்டுக்க போலீஸ் பிரதரு. சார் போட்டுக்க. போட்டுக்கிறியா இல்லையா? சாரி சார், அந்த சமயத்துல டிஜி அங்க வந்துட்டாரு. இல்லன்னா அவங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டிருப்பேன். இந்த வாட்டி விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு அண்ணா, உனக்கு போன். பேங்க் மேனேஜர். இதுல 1.5 கோடி இருக்கு சார். எந்த கணக்குல எழுத சொல்றீங்க? இது சீக்ரெட் அக்கவுண்ட். நீங்க போங்க. சரி. கனகராஜ் சார், 21ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா தந்துடுவீங்களா? என்னங்க இது? லாஸ்ட் டைம் பேங்க்ல இருந்து எடுத்த 4 கோடி ரூபாய் 4 நாள்ல திருப்பி தந்துட்டார் இல்லீங்களா? 5 மாசமா வாடகை தராம என் மேல நாய விடுறீங்களா? ஐயோ சார், எங்களை இந்த மாதிரி காலி பண்ண வைக்கிறீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். 2 நாள் இல்லடா, 2 நிமிஷம் கூட கிடையாது. உங்க போலி வேஷம் என்கிட்ட நடக்காது. என்ன யாருன்னு நினைச்ச? டேய், இத பத்தியா 5000 ரவுடிகளுக்கு கொடுத்து சக்கு 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 சக்குன்னு மிதிக்க வைப்பேன். பாபுட்டி சார், உன் வீட்டு ட்ரைனேஜ் அடப்பட்டு நாத்தம் எடுக்க என் காலை வாரிட்டியடா. பாபுட்டி சார், எங்களை மன்னிச்சிருக்க சார். மன்னிக்கணும்னு இப்படியாடா கேக்குறது? யாராவது பார்த்தா மூஞ்சி மேல மூஞ்சி வச்சு கொஞ்சம் தான் நினைப்பாங்க. பாபுட்டி சார், நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் சார். நீ முதல்ல என்னை எழுப்பி விடு, அப்புறம் வழி காட்டுறேன். வாங்க, எழுந்திருக்க. எழுந்திருச்சு இந்த தொப்பியை போட்டுக்க. எங்களுக்கு வழி காட்டுங்க சார், எங்களுக்கு வழி காட்டுங்க சார். உன் வழி அங்க இருக்கு. போங்கடா. இது என்ன சோதனை? போடா, இனி இங்க வந்தா கொன்னுடுவேன். மாமுண்டி, வேலை ஆயிடுச்சுல, பணத்தை எடு. உடக்கறேன் தம்பி, அவசரப்படுறிய? ஆளு புதுசா? ஐயோ, பணத்தை காணுமே. நீ ஏத்தியா? நீ ஏத்தியா? நீ ஏத்தியா? என்னடா நமக்கிட்ட விளையாடுறியா? விளையாடல தம்பி, பணத்தை காணையா? பணத்தை கொடுறா. இப்படி ரோட்ல எத்தனை நாளைக்கு அலைகிறது? தங்கறதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா? அது கரெக்ட். பால்பருகா உள்ள ஒரு பெரிய பங்களா இருக்கணும். அந்த பங்களாவுக்கு பக்கத்துல அவுட் ஹவுஸ் இருக்கணும். அந்த அவுட் ஹவுஸ பாத்துக்கிட்டு ஒரு பூவு பொட்டு இருக்கணும். அவ பூவு, நான் பொட்டு. பூவு பொட்டு. அப்பா, பூவையும் பொட்டையும் பார்க்கலாம் நினைச்சா புயலும் வெள்ளமும் அடிக்குது. ஐயோ, யாருங்க நீங்க? படிமேகலையே, பிச்சை போடு. அச்சய பாத்திரம் இருக்கு. ஐயோ அப்பா, ஐயோ. என்னங்க தேடுறீங்க? நீ சிரிச்ச இல்லையா? முத்துக்கள் உதிர்ந்துச்சான்னு பாக்குறேன். இன்னொரு வாட்டி சரி, முத்துக்களை பாக்கெட்ல போட்டுக்கிறேன். யாரம்மா அது? யார் அந்த பேஸ் வாய்ஸ்? ஓ டாடியா? இல்ல, பாட்டிமா. அப்படியா? வணக்கம் பாட்டியம்மா. யார் பாணி? நான் யாரும் அந்த அவுட் ஹவுஸ் வாடகை கொடுக்குறீங்களா? குடுக்குறேன். டிபேச்சருக்கு மட்டும் இல்ல. அம்மா, நாங்க டிபேச்சர்ஸ் இல்ல, பேச்சுலர்ஸ். டிபேச்சர்ஸ்டா டிடிக்கி டிக்கி, பேச்சுலர்ஸ்டா பிரம்மச்சாரிகள். அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. புருஷன் பொண்டாட்டிக்கு நான் குடுக்குறேன். அம்மா,
ஹோயோ 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 அப் அஹா இப் இஹி உப் உஹு அவ பாட்டிமா 4 6 4ன்னு தான் நினைக்கிறேன். போரா இது போர் இல்ல தாயே, நீ அடிச்ச அடி பவுண்டரி லைனையும் தாண்டி கமெண்ட்ரி பாக்ஸையே தாக்கிடுச்சு. இது நிச்சயம் சிக்ஸர் தான் தாயே. என் மூணாவது பேத்தி துர்கா ஹேண்டும் பவுலும் 2 ஸ்பீடு தான். போடா. டேய் என் போட்டோ சுந்தரிடா. கர்ணன் மாதிரி நான் அடிபட்டு தாண்டி கிடக்குறேன், உனக்கு போட்டோ சுந்தரி இருக்கேடா, உதைக்கிறேன்டா. பணத்தை கூட பாட்டிமா, நீங்க உங்க வீடு அந்த கார்டன் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அந்த கிரிக்கெட் பிடிக்கல. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. துரியோதனா, நாளைக்கே என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன். இந்தாங்க அட்வான்ஸ். வரேங்க. பாட்டிமா அவங்க வந்துட்டாங்க. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். இவ என் மனைவி. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். அவரு வரலையா? அதான் நான் வந்திருக்கேன்ல. பாரு தம்பி, இந்த பொண்ணு அன்னைக்கு உன் கூட மீசியோட வந்தானே, அவன் ஜாடையா இருக்க. அவ என் மச்சாங்க, ரெட்டப்பிறவங்க. உன் பேரு என்னடி? நீலவேணி. உன் பேர் என்னக்கா? சிச்சி, அதனடி அக்கா. செல்லமா அண்ணின்னு கூப்பிடு. நமக்குள்ள வித்தியாசம் என்னடி இருக்கு? நீலவேணி, அந்த பொண்ணுக்கு வீட்டை காட்டு. வா, நீ வீட்டை காட்டுற. போலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். என் பேர் அசோக், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். வெரி குட். உங்க வீட்ல வாடகைக்கு இருக்கு. வீட்ல இல்ல, அவுட் ஹவுஸ்ல. உங்களை ரோட்ல ஃபைட்டிங்ல பார்த்தேன். அதுல இருந்து உங்க மேல எனக்கு ஒரு விருப்பம். கல்யாணமானவங்க பொண்டாட்டிங்களை விரும்பணும், மத்த பொண்ணுங்களை இல்ல. வணக்கம் இன்ஜினியர். வணக்கம். என்ன பிரதரு, என்ன ப்ராப்ளம்? தெரியாதா உங்களுக்கு? நீ சொன்னா தானே தெரியும். டைரக்டா ரயில்வே போர்டுக்கே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க செஞ்ச தப்ப திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு கூப்பிட்டேன். இங்க கிராக் ஆயிருக்கு. இந்த பாலம் கட்டினதுல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. அதுக்கு என்னடா செய்ய? கிழிச்சிருவியா? பெரிய மனுஷனோட பேசிட்டு இருக்கல, போடா. இங்க பாரு பிரதரு, என் பேச்ச கேளு. என்னத்த கேக்குறது? சாங்ஷன் ஆன டெண்டருக்கும் நடந்துகிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இருக்கட்டுமே பிரதரு, பார்லிமெண்ட் பட்ஜெட்டுக்கும் மக்கள் லைஃபுக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. பால்ல தண்ணி கலக்குறாங்க, பெட்ரோல்ல மண்ணெண்ணெய் கலக்குறாங்க. எதுக்கு? பணம் சம்பாதிக்க தானே பிரதரு. பணத்துக்காக நீங்க குறுக்கு வழியில போனா பாலம் இடிஞ்சு விழுந்து ஜனங்க செத்து போயிடுவாங்க. பாலம் சரியா இருந்தாலும் இன்ஜின் மோதி ஜனங்க தண்ணியில விழுந்து சாவலியா பிரதரு? டைம் வந்தா யாரால காப்பாத்த முடியும் பிரதரு? மரியாதையா இத வாங்கிக்க. லஞ்சமா? வாங்கி காட்டி போன மயானத்துல மஞ்ச வெறிப்பேன் பிரதரு. மிரட்டரியா? நான் டேஞ்சரஸ் 440 வோல்டேஜ் மேன். என்கிட்ட வச்சுக்காத, ஷாக் அடிச்சு போயிடுவேன். போறது யாருன்னு பார்க்கலாம். நீ எதுக்குடி இங்க வந்த? நம்ம பிள்ளைக்கு ஜுரம் அதிகமாயி ஜன்னி கண்டுடுச்சு. வீட்டுக்கு வாங்க. வா. யோ, எங்கேயா போற? பணத்தை வச்சுட்டு போ. என்ன இவ்வளவு கொடுக்குற? மீதி பணத்தை எடுத்துட்டு போ. பணம் இல்ல, அப்புறம் வந்து குடுக்குறேன். பணம் இல்லாட்டி போனா உன் பொண்டாட்டி கிளப்புக்கு வந்திருக்கால, அவளை அடக வச்சுட்டு போ. அடகா? அடகு வைக்காட்டி போனா இவளை ஏலம் போடுவோம். என்னையா முறைக்கிற? பணம் இல்லாம எவையா உன்னை கிளப்புக்கு வந்து சீட்டு அடைச்சுனது? சோ ஜென்டில்மேன், பாக்கிய வசூலிக்கிறதுக்காக ஹரிச்சந்திரன் டைப்ல இவளை ஏலம் போடுறேன். நம்ம கிளப்போட மதிப்பு 500. டேய் டோங்கரே, குடும்பங்க இருக்கிற இடத்துல லைசென்ஸ் இல்லாம சீட்டாட்ட கிளப் நடத்தி ஒரு இல்லத்தரசியை ஏலம் போடுறீங்களாடா? இது 20வது நூற்றாண்டு எண்டு, புராண காலம் இல்ல. ஏய், யார் நீ? சார், அன்னைக்கு நம்ம தண்ணி லாரியை தடுத்தது இவதான். ஆல்ரைட், அவளுக்கு பதில் இவளை ஏலம் போடுவோம். அடேங்கப்பா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தாடா புஸ்கே? உன் அக்காவை கொண்டு வாடா, போடலாம். ஏலம்? ஷட் அப். நீ ஷட் அப், உன் அம்மா ஷட் அப், உன் அப்பா ஷட் அப், உன் தாத்தா ஷட் அப், ஹோல் ஃபேமிலி ஷட் அப். ஏய், இழுத்துட்டு வாடா அவளை. ஏய், ஏய், ஏய். அந்த காலத்து பொண்ணு இல்லடா படவா, நான் இந்த காலம். என்னடா
அண்ணாத்த, பெரிய அண்ணாத்த, சின்ன அண்ணாத்த, திரும்ப திரும்ப உங்க பொண்டாட்டி தாலிய வச்சு சீட்டாடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன தண்டனை. எல்லா பசங்களும் பேண்ட்டையும் சட்டையும் அவுத்துட்டு பனியன் ஜட்டியோட நடு ரோட்ல நடந்துகிட்டே உங்க வீட்டுக்கு போகணும். சரி, இறங்குடா குரங்கு. நில்லு. வாங்க இன்ஸ்பெக்டர், லைசென்ஸ் இல்லாம கிளப் நடத்துறதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கைது செய்ய வேண்டியது ஒண்ணு. அழகா இங்க சீட்டு விளையாடிட்டு இருந்த இவங்களை எல்லாம் நீ அவமானப்படுத்தினதுக்கு உன்னை கைது செய்யற. சார், என் தங்கச்சி. நான் நல்லா தான் இருக்கேன்க்கா. நீ எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் வந்த? மேட்டர் நானே செட்டில் பண்ணிட்டு வந்துருவேன்ல. பாய முடி. சின்ன பொண்ணு, அவளை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இப்படி ஜெயில இருந்தா. பாருங்க, இதுக்கு முந்தி ஒரு தடவை ரோட்ல கலாட்டா நடந்து விட்டுட்டேன். இந்த வாட்டி கான்ட்ராக்டர் கனகராஜ் தம்பியை குத்தி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஓய் காக்கி, பொய் சொல்லாத. அடுத்த ஜென்மத்துல காக்காவா பொறப்ப. மிரட்டத்துக்கு பார்த்தேனே தவிர சாவடிக்க மட்டும் இல்ல. பாத்தீங்களா அவ என்ன திமிரா பேசுறான்னு? கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க முகத்தை பார்த்தா என் சிஸ்டர் நினைவு வருது. நாளைக்கு கோர்ட்ல 50-100 ஃபைன் கட்ட வச்சு அனுப்பிடுறேன். சார் ப்ளீஸ் சார். என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். நீங்க போலாம். இந்த மாதிரி செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்குவேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு கவலைப்படுற? ராத்திரி நான் சாப்பாடு டைமுக்கு வந்துருவேன்ல. பிரமாதமா ஆம்லெட் பாட்டு மாவை போட சொல்லு. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். இன்னைக்கு தேவி தியேட்டர்ல புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்குல? ஆமா சார். அங்க கலாட்டா எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே சார். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீங்க போலாம். அப்ப அந்த பொண்ணு ரூல்ஸ் எனக்கு தெரியும், நீங்க போங்க. ஹலோ, நான் D1ல இருந்து பாலு பேசுறேன். ராஜு, லட்டு மாதிரி பொண்ணு லாக்அப்ல இருக்கா. மேக்கப் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இங்க வந்துடு. என்ன கிருஷ்ணவேணி, துர்காவை போலீஸ் ஸ்டேஷன்ல தனியா விட்டுட்டு வந்துட்டியா? என்ன ஆகுங்கற? பேப்பர்ல பாக்கல? லாக்அப்ல தினம் ஒரு சாவு, தினம் ஒரு கற்பழிப்பு. துர்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? என்ன சிரிக்கிற? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்னு அவர் கவலைப்படுறாரு. ஒண்ணும் ஆகாது. அவ யாருன்னு நினைச்ச? சாண்டோ ஜனார்த்தனத்தோட பொண்ணு, இந்த ஜேம்ஸ் பாண்டோட பேத்தி. அவ ஜோலிக்கு யாராவது குறுக்கே வந்தா ரைட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், லெஃப்ட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், சென்டர்ல ஒரு டிஷ்ஷும் ஆளே அவுட். ஹலோ. What is this? This is the position of India, sir. நோ, அப்படி நடக்க விடக்கூடாது. சார், அது யூ போத் ஆர் சஸ்பெண்டட். அவர் ஹாஸ்பிடல் கொண்டு போய் குணமானதை அரெஸ்ட் பண்ணுங்க. Yes, sir. உடைஞ்சிருந்த தேசத்தை ஒண்ணாக்குறதுக்கு உனக்கு 30 வருஷம் பிடிச்சது. ஒன்ன உடைக்கிறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு 3 நிமிஷம் கூட ஆகல. ஒன்ஸ் மோர்னு சொல்லு. புரிஞ்சுது சார்.